ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்எஸ்டி கிச்சன் அசிஸ்டன்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து விருதுநகர் ஸ்டைல் மட்டன் சுக்கா. வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து 500 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு 40 சின்ன வெங்காயம் தோல் உரித்து அழகாக குட்டி குட்டியாக நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு குக்கர் எடுத்து அதில் வந்து நல்லா தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நான் வந்து அதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலி நல்லா எண்ணெய் காயணும். எண்ணெய் ஒழுங்காக காயலைன்னா வந்து அந்த எண்ணெய் வந்து பச்சை வாசம் அடிக்கும். அது வந்து கறிக்கு வந்து நல்லா இருக்காது. ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஜீரகம் போட்டுருங்க. ஜீரகம் போட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறோம். ஸோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கணும். அந்த எண்ணெயோட சூட்டில் அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி அதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த கார்லிக் பேஸ்ட்டு, நம்ம போட்ட ஜீரகம் இதெல்லாம் வந்து ஆனியனோட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கோல்டன் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நல்லா வதக்கணும் நம்ம சின்ன வெங்காயத்தை. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், இவ்வளோ நேரம் வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ மட்டன் ஆட் பண்ணதுக்கப்புறம் மட்டனையும் ஆனியனையும் நல்லா கிண்டி விடணும். மட்டனும் ஆனியனும் நல்லா ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு ஒரு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான பொடியெலாம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது இப்போ நல்லா கிண்டி விட்டாச்சு. இப்போ நான் வந்து இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட் வந்து கலருக்காண்டி 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கு. அதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி. இது வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணது. ஜீரகம், மல்லி, மிளகு இதெல்லாத்தையும் அரைச்சி சேர்த்த பொடி 1 சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு. ஸோ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து கிண்டி விட்டோம்னா மட்டன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். ஸோ அந்த தண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி நம்ம விசில் போட்டுடலாம். ஸோ என்னோடய கணக்குப்படி என்னென்னா, நான் வந்து குக்கரை வந்து மூடிட்டு ஹையில் வச்சு ஒரு விசில் விடுவேன். விசில் விட்டு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் கறியோட வாகு பொறுத்து நான் வந்து விசில் விடுவேன். ஸோ நீங்கள் வந்து உங்களோட வீட்டில் வந்து எப்படி உங்கள் ஏரியாவில் கிடைக்கிற மட்டன் அதுக்கேற்றாப்புல நீங்களும் வந்து விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா எம்மியான நம்மளோட மட்டன் சுக்கா வந்து ரெடி. ஸோ பார்க்கவே இந்த மட்டன் சுக்கா எவ்வளோ டெலிஷியஸாக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குறோம். Until then, do like, share and subscribe NSG Kitchen.